ஒரு ஃபன்னி கண்டென்ட்ட ஃபன்னியா பார்க்க மாட்டாங்க. போற போகல இவனை ஏதாவது அபியூசிவா கமெண்ட் போட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தான் ஊருக்குள்ள முக்காவாசி காண்டு போறவைகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, கலிகாலம். மீசை இல்லாத பொட்டை. தம்பி, என்னோட மீசை எவ்வளவு பெருசுனா எவ்வளவு திக்குனா உன்னோட பீனிஸ் டிக் அதை விட ரொம்ப பெருசுப்பா. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீ வந்து கமெண்ட் போடும் போதே தெரியுது, கண்டிப்பா நீ ஏதாவது ஸ்கூல் போற குட்டி குஞ்சனா தான் இருப்ப. அப்புறம் இந்த மீசைக்கும் வீரத்துக்கும் என்னடா சம்பந்தம் மயிரே? மச்சான், வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு கேட்டோட பேசாத. தப்பா நினைக்காதீங்க. மீசைன்னா என்ன, மூக்கு கீழே முளைக்கிற மயிறு தானங்க, அதை தான் சொல்ல வந்தேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதனால மீசை இல்லாதவெல்லாம் பொட்டை இல்லப்பா. விராட் கோலி போட்டோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி அசிங்கமா அபியூசிவா கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா, நீ தான் ரியல் பொட்டை. உனக்கு இருக்கா? வேணாம், தமிழ்ல சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும். Do you even have a cock or is it just a bunch of small கொட்டை பாக்? இந்த மாதிரி விராட் கோலி ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் அபியூசிவா பேசிக்கிட்டு அடுத்தவனை இன்சல்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் விராட் கோலிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரே உங்களெல்லாம் பார்த்து போங்கடா பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு திட்டுவாரு. தம்பிங்களா, உங்களை விட எனக்கு பயங்கரமா கெட்ட வார்த்தை தெரியும். தமிழ்ல மட்டும் இல்ல, ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்பானிஷ் எல்லா மொழியிலயும் தெரியும். ஆனா அது பொது வெளியில பேசுறது அசிங்கம், அதனால பேசாம இருக்கேன். புரியுதா? grow up, do something useful in life. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிப்பா தம்பி. சகல அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற.